everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல நம்ம PGTRBக்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு 30 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். 3 ஹவர்ஸ் பர் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டைம் டேபிளே நான் எப்படி வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் இன்னும் நமக்கு வந்து இப்போ யூஜிசி நெட்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி நமக்கு ட்வைஸ் நடக்கும். ஃபிக்ஸ்டு ஷெட்யூல் தான் நமக்கு. பட் பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம்க்கு 2 மந்த்ஸ் முன்னாடி 2 ஆர் 1 மந்த் முன்னாடி தான் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேகன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. ஸோ இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. மேபி 2026 இல்லைனா 2027ல நம்ம கண்டிப்பாக பிஜிடிஆர்பி நடக்கும். ஸோ இப்போலேருந்தே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 3 ஹவர்ஸ் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து நம்ம ஃபுல்லாக கான்செப்ட் லேர்னிங் பண்ண போகிறோம். செகண்ட் 1 ஹவர் வந்து நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸில் இருக்க நோட்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் அதர் 1 ஹவர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் எம்சிக்யூ அண்ட் ரிவிஷன். எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பிஒய்க்யூ சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட்டும் நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ our goal is to solve 300 to 400 MCQs per week. So 1 hour per day நம்ம MCQsக்குன்னு தனியாக அலோகேட் பண்ணிக்கிறோம். ஒரு கான்செப்ட் நமக்கு படிக்கும் போது அந்த கான்செப்ட் கிளியராக புரிகிற மாதிரி இருக்கும். பட் அதே கான்செப்டோட எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்றது புரியும். ஸோ நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ சேம் டைம் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்று வந்து ஃபார்முலா ஷீட். இதில் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ நம்ம எம்சிக்யூ சால்வ் பண்ணும்போது அந்த எம்சிக்யூஸில் நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த நியூமரிக்கல்ஸ்க்கான ஃபார்முலாஸை தனியாக எழுதி வைங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்டேக் புக். இதில் இப்போ ஏதாச்சும் ஒரு எம்சிக்யூ படிக்கிறீங்க, அதில் கான்செப்ட் வந்து நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணுறீங்க. நியூ கான்செப்ட் கிடையாது, பட் ஏற்கனவே தெரிஞ்ச கான்செப்டை நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணுறீங்கன்னா அதையுமே தனியாக நோட் பண்ணி வைங்க. ஸோ தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஒன்ஸ் அந்த மிஸ்டேக்ஸுமே நீங்கள் பார்க்கும்போது எப்படி கரெக்ட் பண்ணோம் அது எல்லாமே நமக்கு ஞாபகம் வரும். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு டேக் மெனி டெஸ்ட். அதில் எவ்ரி வீக் ஒரு யூனிட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ அட் த எண்ட் ஆஃப் த மந்த் அந்த 4 யூனிட்ஸ் ஆர் அந்த மந்த்ல எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்ப்ளீட்டட் யூனிட்ஸ்க்கான ஒரு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் த கான்செப்ட். அதை வச்சு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க, எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி மஸ்ட். அண்ட் ரிவிஷன் வந்து மோஸ்ட்டாக உங்கள் நோட்ஸ் யூஸ் பண்ணியே ரிவைஸ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு எக்ஸாம் டைமில் வந்து கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். டூ த ரிவிஷன், மார்க் டெஸ்ட் அண்ட் டூ த செலெக்ஷன். தட் இஸ் எந்தெந்த டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புரியுது, எது புரியல, எது திருப்பி ரிவைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நமக்கு வந்து டெய்லி கோல்ஸ் அண்ட் வீக்லி டார்கெட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டெய்லி கோல்ஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்க. 3 ஹவர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச். நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் உங்களால் உட்கார முடியாது. ஆர்எல்ஸ் 1 ஹவர் ஃபுல்லாக நம்ம உட்கார முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த கோல்ஸை டெய்லி கம்ப்ளீட் பண்ணுங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, மேபி ஒரு 30 மினிட்ஸ் பவர் செஷன் ஆர் 15 மினிட்ஸ் பவர் செஷன், எப்போல்லாம் ஒரு கேப் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கை. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ டெய்லி கோல். இந்த டெய்லி கோலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, மண்டே டு ஃப்ரைடே வீக்லி பிளான் எப்படி இருக்க போகுதுன்னா வி ஆர் கோயிங் டு லேர்ன் த நியூ கான்செப்ட். சாட்டர்டே இஸ் கோயிங் டு பி ப்ராக்டிஸ் டே. இன்னைக்கு வந்து எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபுல்லாக. ஸோ ரிமைனிங் இப்போ வந்து டெய்லி 25 to 30 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த எல்லா கொஷின்ஸையுமே திருப்பி ஒரு வாட்டி சாட்டர்டே ரிவைஸ் பண்ணிட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே நோ நியூ கான்செப்ட். ஸோ ஃபுல்லி ப்ராக்டிஸிங் அண்ட் அசஸ்மெண்ட் டே. ஓகே, அண்ட் ஆல்சோ வீக்லி கான்செப்ட் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து போன லாஸ்ட் இயரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு வந்து லாஸ்ட் இயர் தான் புது சிலபஸ் வந்துச்சு கரெக்டாக. ஸோ லாஸ்ட் இயர் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது ப்ரோக்ராமிங்கில் வந்து உங்களுக்கு 21, தட் இஸ் யூனிட் 6ல் வந்து C++லேருந்து 21 கொஷின்ஸ் வந்திருக்கு. பைத்தன் ப்ரோக்ராமிங்லேருந்து 90. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தையுமே அரௌண்ட் 40 கொஷின்ஸ் வந்திருக்கு நமக்கு ப்ரோக்ராமிங் அலோன். அண்ட் தென் வி ஹேட் வெப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங்கில் 12.
PHP MySQL இருந்துச்சு 10. ஸோ வெறும் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்ல இருந்து மட்டுமே 50% ஆஃப் த பேப்பர் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. அண்ட் அதர் தேன் தட் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு DCN 15 அண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. பட் இதே ஸ்டடி பிளானா கன்ஃபார்மா இல்லை, தட் இஸ் இதே வெயிட்டேஜ் தான் நமக்கு நெக்ஸ்ட் இயர், தட் இஸ் திஸ் இயர் எக்ஸாம்ல வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து நமக்கு நியூ பேட்டர்ன். கரெக்டா? ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் நமக்கு இந்த பேட்டர்ன்ல வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட்ல இருக்க யூனிட்ஸ், தட் இஸ் C++, பைத்தன், இது எல்லாத்தையுமே இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. பட் ரிமைனிங் டாபிக்ஸ் அதுக்குன்னு டிஎஸ்ஏ எல்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். இஃப் யூ ஆர் ஸ்டடிங் இன் த லாஸ்ட் மினிட், பட் நமக்கு இன்னும் சாலிடா அரௌண்ட் அட்லீஸ்ட் இப்போ இந்த இயர் நமக்கு நடந்துச்சுன்னா இந்த இயர் நடந்ததுன்னா நமக்கு இன்னும் 5 months கேப் இருக்கு. ஸோ எந்த யூனிட்ஸுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, எல்லா யூனிட்ஸுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் அண்ட் பாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், MCQs எல்லாமே அனலைஸ் பண்ணுங்க. நியூ டாப்பிக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டைம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் தான் நமக்கு பைத்தன் ப்ரோக்ராமிங் வந்துருந்துச்சு. ஸோ அதில் லைப்ரரி pandas is a vast topic. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. பட் லாஸ்ட் இயர் பேப்பர் நமக்கு ஒரு சாம்பிள், ஓகே கொஷின்ஸ் வந்து பைத்தன் லைப்ரரிஸ்லேருந்து எப்படி கொஷின் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை பேஸாக வச்சு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக லைப்ரரிஸ் அண்ட் பைத்தன் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ வி ஹேவ் வெப் டெவலப்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, டிபிஎம்எஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 10, பட் பாஸ்ட் இயர்ஸ்லலாம் இதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ்லேருந்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பிளான் தான் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் இயர் பேப்பர் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். லிங்க் வந்து நமக்கு சேட் பாக்ஸ்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர் டே என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும். ஸோ வீக்லி நான் யூனிட் வைஸ் என்னென்ன டாபிக்ஸ் டே 1, டே 2, டே 3 இதுக்கான டாபிக்ஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அதுக்கான பிளான். ஒருவேளை உங்களுக்கு வந்து பர் டே 3 hours அலோகேட் பண்ண முடியல, பர் டே வந்து 2 hours ஆர் 1 hour எவ்வளோ வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த யூனிட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 வீக்குக்கு 1 யூனிட் எடுத்திருக்கேன் என்னோட ஸ்ட்ரக்சரில். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 2 வீக்ஸ்க்கு 1 யூனிட் எடுத்துக்கோங்க. ஸோ டே 1 வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 டே, தென் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் டே பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி டாபிக்ஸ் 1 டே, கன்வர்ஷன்ஸ் நெக்ஸ்ட் டே. ஸோ உங்கள் பிளான்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பட் ஃபிக்ஸ்டாக அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, 2 வீக்ஸ்க்கு ஒரு யூனிட்டோ 1 வீக், இஃப் யூ ஃபாலோ 1 வீக் 1 யூனிட் யூ கேன் ஃபாலோ த சேம் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அலாங் வித் MCQ ரிவிஷன். நான் வந்து உங்களுக்கு டே வைஸ் பிளான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த டாபிக்ஸை செக்ரிகேட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா யூனிட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் இந்த பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒன்ஸ் இதை பாருங்க. அண்ட் லாஸ்ட் வீக், தட் இஸ் 11th வீக் நம்ம என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட் ரிவிஷன். இதில் வந்து யூனிட் வைஸ் வந்து நம்ம ரிவிஷன்ஸ் பர் டே அண்ட் தென் சாட்டர்டே சண்டே ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். ஓகே, அண்ட் ரிவிஷன் 2 phase 2ல பார்த்தீங்கன்னா தட் இஸ் வீக் 12ல நமக்கு ரிமைனிங் 5 யூனிட்ஸ் இருக்கும்ல, 6, 7, 8, 9, 10 அதோட ரிவிஷன் அண்ட் த கிராண்ட் மார்க் டெஸ்ட், தட் இஸ் ஆல் த 10 யூனிட்ஸ் ப்ளஸ் ஃபார்முலா ஷீட் மஸ்ட் ரிவிஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வி வில் கம்ப்ளீட் இட் இன் த 3 months. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 3 monthsக்கு யூ கேன் சேஞ்ச், யூ கேன் மாடல் சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு யுவர் டைமிங்ஸ். கிளியர்? ஸோ இந்த டாஸ்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த யூனிட்ஸ்லாம் இந்த யூனிட் வைஸ் நான் வீக்லி 1 யூனிட் போட்டிருக்கேன். இப்போ அந்த டைம் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா டேக் 2 week 1 யூனிட். கிளியரா? ஓகே, ஸோ தேங்க்யூ. ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.